குட் ஈவினிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்ங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்னா லாகர்மிக் காம்ப்ளெக்ஸ் லாகர்மிக் ஃபங்க்ஷன் பார்த்தோமா. ஃபார் செட் நாட் ஈக்குவல் 0 log z is equal to log of mod z. இதோட மாடுலஸ் வேல்யூ கரெக்டுங்களா? ஆக்சுவலாக இது வந்து ரியல் லாகரிதம் சொல்லுவாங்க. இது ப்ளஸ் ஐ இந்த இடத்துல ஆர்க் செட் ஆர்க் ஆஃப் செட்டு ப்ளஸ் இந்த இடத்துல என்னது 2n பை ஆட் பண்ணிக்கலாம். வேறு n பிலாங்ஸ் டு இன்டீஜர் 2n பை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சில நேரத்தில் 2n பை சில நேரத்தில் ஆட் பண்ணுவோம், சில நேரத்தில் ஆட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இல்லைன்னா தீட்டாவுக்கு போய் இந்த ஆர்க் செட் தீட்டான்னு எழுதியிருப்போம். சரிங்களா? இப்படி எழுதியிருப்போம். ஐ செட்டு லாக் மாடு செட்டுன்னு எழுதியிருப்போம். சரிங்களா? இந்த 2n பை சில சம்மில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சில சம்மில் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ எந்த ஒரு நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தாலும் லாக் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? பாரு இந்த மாதிரி வேல்யூஸ் கேட்பாங்க. ஐ டு தி பவர் ஐயோட வேல்யூ என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இது யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக டபிள்யூ இசட் பவர் 1/n இருந்தால் இதை இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி எழுதிக்கலாங்க. இசட் பவர் 1/n இங்கே இது கூட வேண்டாம், இதில் எழுதிடலாம். இது கூட எழுதி இசட் பவர் 1/n இ பவர் லாக் செட் பவர் என்ன எழுதிக்கலாம். வெரி சிம்பிள். இசட்டை இ பவர் லாக் செட்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இ பவர் லாக் செட்னு எழுதிக்கிறோம். இசட் நாட் ஈக்குவல் 0. ஓகேவா? ஃபார் எவ்ரி இசட் நாட் ஈக்குவல் 0 இந்த மாதிரி இல்லை. செட் இ பவர் லாக் செட்னு எழுதிக்கிறோம். அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறோம். சரிங்களா? ஸோ அப்போ எழுதிக்கலாமா? இது இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சரிங்களா? ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஐ டு தி பவர் ஐ எடுக்கணுமா, அப்போ இ பவர் லாக் ஐ டு தி பவர் ஐ. அப்போ லாகிரதம் வந்து இந்த பவர் இந்த இடத்துல கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரியல் லாகிரதம் ட்ரூ தான், காம்ப்ளெக்ஸ் லாகிரதம்லாம் ட்ரூ தான். சரிங்களா? கொண்டு வந்தாச்சு. இப்போ லாக் ஐக்கு இந்த போட்டிருக்கேன் பாருங்க. லாக் ஐக்கு ஃபார்முலா இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ் லாகிரதம் லாக் மாடு செட் ஐ தீட்டா. சரிங்களா? நான் 2k பையெல்லாம் எழுத மாட்டேன். சரிங்களா? தீட்டாங்கிறது ஆர்குமெண்ட், முக்கியமான இந்த செட்டுங்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஆர்குமெண்ட் தான் தீட்டா. ஓகேவா? அதாவது சில நேரத்தில் ஆர்கு செட் வந்து லைஸ் பிட்வீன் -π டு +πன்னு சொல்லியிருப்பாங்க. ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் போட்டிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ நெகட்டிவ் ஆங்கிள்ஸ் வரும்போது பாசிட்டிவாக மாற்ற தெரியும், பாசிட்டிவ் வரும்போது நெகட்டிவ் மாற்ற தெரியணும். சரிங்களா? ஓகே. ஆக்சுவலாக என்னங்க நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஒன்றுமே இல்லை, இந்த இருக்குது. சப்போஸ் நான் இது வந்து 30 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 30, இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட இங்கேருந்து ரொட்டேட் பண்ணால் 30 -30ன்னு இங்கிட்டு இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறது, கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது. இது -30 அவ்வளோதானே. இப்போ -30ங்கிறது இங்கேருந்து ரொட்டேட் பண்ணி வரும்போது 330ன்னு வந்துடும். சரிங்களா? இங்கேருந்து வந்தாலும் வரும் 270, 330ன்னு வரும். அவ்வளோதானே. ஸோ அப்போது நெகட்டிவ் ஆங்கிள்ஸை பாசிட்டிவாக மாற்ற தெரியணும், பாசிட்டிவ் நெகட்டிவாக மாற்ற தெரியணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு வரணும். இப்போ லாக் ஐக்கு நான் இந்த இதை போட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன். லாக் ஐக்கு மாடுலஸ். ஸோ லாக் இதோட வேல்யூ 1 வந்து லாக் 1ஓட வேல்யூ 0. அதனால் இந்த டைம் எனக்கு 0 ஆயிரும். அப்போ ஐங்கிறது எங்கே இருக்குன்னு பாருங்கள். லாக் ஐன்னா எங்கே இருக்கும்? ஐக்கு ஆர்குமெண்ட் வந்து π/2. ஸோ ஐக்கு ஆர்குமெண்ட் வந்து π/2. ஸோ இதுக்கெலாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஆர்கு செட் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ ஆர்கு செட்டு, ஸோ சப்போஸ் உங்களோட இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ரைட்டுங்களா? இப்போது இப்போ நம்ம வந்து நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும். நம்ம இந்த குவாட்ரண்ட்லாம் பார்த்துருப்போம். தீட்டா சு ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா சு π மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா மைனஸ் π இதெல்லாம் தெரியும். சரிங்களா? ஸ்டாண்டர்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போடுவோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஆக்சிஸ்க்கு அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது. இப்போது இஃப் இந்த இசட்டு லைஸ் இன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் அந்த நம்ம இசட் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆர்குமெண்ட் என்ன வரும்? அப்போ என்ன அர்த்தம்? இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இந்த லைன் செக்மெண்ட் ஆங்கிள் 0. சரிங்களா? அதே நேரத்தில் இஃப் இசட் லைஸ் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நெகட்டிவ் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்க போகுது. அப்போது இந்த ஆங்கிள் இங்கேருந்து 180 வந்துடும் பை ஆன்சர். சரிங்களா? இப்போ அதே நேரத்தில் இஃப் இசட் லைஸ் இன் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் இருந்தால் வரும் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கும். இந்த ஆங்கிள் அளவு 90 டிகிரி, 5/2. அதே நேரத்தில் இஃப் இசட் லைஸ் இன் தி நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இப்போ என்ன வரும்னா ஆங்கிள் இங்கேருந்து வரும்போது இங்கே பார்க்கும்போது 270 வரும்.
3/2 வரும். இல்லை நம்ம இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா -90 வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆக்சிஸ்க்குலாம் ஒரு முக்கியமானது ரைட்டுங்களா? இப்போ ஐங்கிறது எங்கே இருக்கும், இங்கே இருக்கும். ஸோ இப்போ ஆங்கிள் எவ்வளோ வரும்னா 5/2ன்னு போடணும். சரிங்களா? ஸோ அதான் அந்த டேரெக்டாக எழுதியிருப்போம். ஸோ ஐக்கு ஆர்குமெண்ட் வந்து 5/2. சரிங்களா? ரைட், அப்போ 0 ஆகிடுச்சு. இது I² வேல்யூ -1. ஸோ இது ஆன்சர். சரிங்களா? சில நேரத்தில் இந்த இடத்துல 2k போய் ஆட் பண்ணி எழுதினாலும் ஓகே தான் ஆன்சர். ஓகேங்களா? 2k அதாவது இப்படி எழுதியிருப்பாங்க. இது ஒரு ஆன்சரு. அல்லது e⁻−5/2 ப்ளஸ் 2n⁻i. ஸோ இது எழுதினாலும் ஆன்சர் ரைட்டு தான். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த i⁻1/2. ஸோ இது இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இந்த 1/2 முன்னாடி கொண்டு log i. ஸோ சேம் log iக்கு இந்த இதுக்கு நமக்கு தெரியும். ஸோ 1/2. ஸோ e⁻i⁻4 வந்துருச்சு. இப்போ சைன் காசில் மாற்றி டேரெக்டாக வேல்யூஸ் கூட போடலாம். cos 5/4 ப்ளஸ் i sin 5/4 நமக்கு தெரியும் வேல்யூஸ். ஸோ இதுக்கு வந்து 1/√2 ப்ளஸ் i 1/√2 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் தெரியும். இப்போ அடுத்த சம் பாருங்கள், -i⁻i. அப்போ லாக் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த ஐயை இங்கே கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ 1 வந்து log 1ஓட வேல்யூ 0 ஆயிரும். இது எங்கே இருக்குன்னு பாருங்கள், -i இங்கே இருக்குன்னா இங்கே இருக்கும். அப்போது இங்கேருந்து வரும்போது -5/2ன்னு போடலாம். இல்லை இங்கேருந்து வந்தீங்கன்னா 270 எழுதலாம். சரிங்களா? ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது இதோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ லாகரிதம் வச்சு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் வேல்யூலாம் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி எழுதிக்கலாம், முன்னாடி கொண்டு வந்துடலாம். இப்போ log -3 இங்கே இருக்கும், நெகட்டிவ் எக்ஸஸில் இருக்கும். அப்போ நெகட்டிவ் எக்ஸஸ்னால் ஆர்குமெண்ட் வந்து 180 டிகிரி. அதான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ இங்கேயா 180 டிகிரி, சரி 180 டிகிரி பை போட்டிருக்கணும். இப்படி தானே 180 டிகிரி. இப்போ லாக் இது -3 வந்து 3 வந்து இப்போ log 3 ப்ளஸ் i⁻ வந்துடும். இங்கே i² போடும்போது இதை என்னது i² வேல்யூ -5 வந்துடுமா? ஸோ e⁻−5 ரைட்டா? e⁻−5. இப்போ e⁻i log 3 இதுக்கு வந்து ஆய்லர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். cos log 1/3 ப்ளஸ் i sin log 1/3. ஸோ இதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டாக அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ எது கேட்டாலும் இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த ரியல் பார்ட் ஆஃப் -1 ப்ளஸ் i டு தி பவர் -i. ஸோ அதே தான் சேம் அந்த ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ இந்த -i முன்னாடி வந்துடும். இது நமக்கு தெரியும், 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருப்போம். இந்த செட்ஸ் ஈக்குவல் ஆல்ஃபா, செட்ஸ் ஈக்குவல் π - ஆல்ஃபா, செட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா - π, செட்ஸ் ஈக்குவல் டு -ஆல்ஃபா. ஆல்ஃபா ஃபார்முலா வந்து மாடுலஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் b/a எழுதியிருப்போம். செட்டு வந்து a + ib. ஓகேவா? a ≠ 0 இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போட்டிருப்போம். சரிங்களா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம 12th ஸ்டாண்டர்டில் கண்டுபிடிச்சிருப்போம். அதான் ஆக்சுவலாக இது என்ன வரும்னா, இது எங்கே இருக்கும்னா இந்த செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும். அப்போ ஆல்ஃபா வந்து எவ்வளோ வரும், 45 டிகிரி வரும். ஸோ இங்கே இருக்கிறதுல π - 45, அப்போது 3/4 வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது இது வந்து -i² ப்ளஸ் ஆயிரும். இது இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு மறுபடியும் என்னது ஃபார்முலா போட்டுரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் √−i. ஓகே. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். i⁻1/2ன்னு போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி எழுதிக்கிறோம். 1/2 முன்னாடி log -iங்கிறது என்னது -5/2 போட்டுக்கலாம். இல்லைன்னா 270 போட்டுக்கலாம். சரிங்களா? அது ஆப்ஷனை பொறுத்து நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ரைட். மிச்சதெல்லாம் கரெக்டு தானேங்க, 0 ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ ரியல் பார்ட்டு கேட்டாங்கன்னா இந்த இது, இமேஜினரி பார்ட்டு கேட்டாங்கன்னா இந்த இது. சரிங்களா? ஸோ அடுத்து இது நான் என்னமோ பாருங்கள், ஆக்சுவலாக நமக்கு இதுக்கு டேரெக்டாக வேல்யூவே தெரியும். டேரெக்டாக என்னது -√−3க்கு என்ன ஆன்சரு √3iன்னு தெரியும். அப்போ ரியல் பார்ட் வந்து 0, இமேஜினரி பார்ட் வந்து √3. சரிங்களா? அது எப்படி கொண்டு வரோன்னு பாருங்கள். சரி பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்படி எழுதியாச்சு. இந்த இடம் தப்பாயிருச்சு. ஸோ இது வந்து +πன்னு வந்திருக்கும். சரிங்களா? இது +πன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது இங்கே வந்துடும் +i⁻ வந்துடும், +i/2ன்னு வந்துடும். இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து கேன்சல் ஆகி √3iன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஆக்சுவலாக இது என்னது √3iன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து இமேஜினரி பார்ட் வந்து √3, ரியல் பார்ட் வந்து 0.
சரிங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் நான் ஓகே. ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். -1 ஹோல் டு தி பவர் √2, 2 பவர் 1 மைனஸ் ஐ, 1 ப்ளஸ் ஐ பவர் √3, -1 ஹோல் பவர் 1/3. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி எழுதி கொண்டு வரலாம். சரிங்களா? ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் தனித்தனியாக கண்டுபிடிச்சி கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் இந்த 1 ப்ளஸ் ஐ ஹோல் டு தி பவர் 1 ப்ளஸ் ஐ இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம டிஎன் செட்டில் கேட்ட கொஸ்டின் நீங்கள் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த நானே எழுதியிருக்கேன் பாருங்கள். இ பவர் ஐ தீட்டா, இ பவர் ஐ தீட்டாவை இந்த மாதிரி எழுதிக்கலாமா? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ அதை நம்ம இந்த இண்டிசஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தனித்தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? அதாவது இப்படி எழுதுகிறோங்க. இ பவர் காஸ் தீட்டா, இ பவர் ஐ சைன் தீட்டான்னு எழுதுகிறோம். அப்போ இதுக்கு என்னது? இதுக்கு ஆயிலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஓ சம் டேர்ம்ஸ் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, இங்கே எழுதணும்ல. இ பவர் காஸ் தீட்டா எழுதி இதை எழுதணும். சரிங்களா? இ பவர் காஸ் தீட்டா அங்கே இருக்கா? அப்போ இ பவர் ஐ சைன் தீட்டாக்கு இ பவர் காஸ் ஆஃப், சரி தப்பு போட்டிருக்கணும், காஸ் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா காஸ் ஆஃப் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் சைன் தீட்டா சைன் ஆஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா சைன் தீட்டா தான் எட்டுங்களா? ஸோ இதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இ பவர் காஸ் தீட்டாவா, இ பவர் ஐ சைன் தீட்டா ஃபார்முலா போகிறோம். காஸ் ஆஃப் சைன் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் சைன் தீட்டா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஸோ இப்படி இருக்கா? இதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இதை இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இ பவர் காஸ் தீட்டா இண்டிசஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிடுவோம். மிச்சம் இருக்க இ பவர் மைனஸ் ஐ சைன் தீட்டா இருக்குது. அப்போ என்ன வரும்? இ பவர் என்ன வரும்னா காஸ் ஆஃப் சைன் தீட்டா மைனஸ் சைன் ஆஃப் சைன் தீட்டா. இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்லாம் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறது ரியல் பார்ட், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறது இமேஜினரி பார்ட். சரிங்களா? இதெல்லாம் ஈஸியானது தான். ஓகேவா? ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லி இசட் கேட்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஸோ லாக் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ண லாக் -1க்கு நமக்கு தெரியும். இந்த இது எழுதிடலாம். சரிங்களா? இந்த 2n பை எழுதிக்கலாம், எழுதாமல் விட்டுக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். சரிங்களா? ஸோ லாக் இ பவர் செட் வந்து செட்னு வந்துடும். ஸோ இது வந்து இதுதான் இதுக்கு சொல்யூஷன். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு செட்டுக்கு அதே மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இங்கே வழக்கம் போல் இதெல்லாம் எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எழுதி கொண்டு வந்துடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட்னா, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலா முக்கியமான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ காஸ் ஐஎக்ஸ், எக்ஸுங்கிற ரியல் நம்பர் அப்படின்னா காஸ் கச் எக்ஸ்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த ஐக்கு பதில் கச்சை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சைன் ஐஎக்ஸ் இருந்தால் ஐ முன்னாடி தூக்கி போட்டு சைன் கச் எக்ஸ்னு எழுதணும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான இது. ஓகேங்களா? அதாவது ஹைபர் பாலி ஃபங்க்ஷனை இந்த மாதிரி தான் கொண்டு வருவோம். இப்போ ஓகேங்களா? ரைட். இப்போ டேன் ஐஎக்ஸ் சைன் பை காஸ்ட்னு போட்டுக்கலாம். ஸோ இது பை இதுன்னு போட்டுருவோம். அப்போ இது போது ஐன்னு வந்துடும். அப்போ ஐ டேன் கச் எக்ஸ்னு வந்துடும். ஸோ அப்போ இதை மூணையும் வச்சு மற்ற எல்லா இதையும் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஒரு இது ஆக்சுவலாக நான் நேற்று ஒரு வீடியோஸில் தப்பாக போட்டிருந்தேன். அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் தப்பாக போட்டிருந்தேன். அந்த ரூட்ஸ் போடும்போது இந்த இடத்துல ஐ போட்டு ஐ வராது. சைன் இசட் 0னா இசட் 0 n பை தான் வரும், n பை ஐ வராது. சரிங்களா? இதுக்கு மட்டும்தான் ஐ வரும். அந்த கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சைன் இசட் 0னா இசட் 0 n பை மட்டும் ஐ வராது. ஸோ பழைய முந்தின வீடியோவில் போட்டிருப்பேன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லி போட்டிருப்போம். சரிங்களா? நம்ம காசு இசட் 0னா இசட் = 2n+1 π/2 ஐ வராது. சரிங்களா? அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி காஸ் ஹைபர் பாலி ஃபங்க்ஷனுக்கு ஐ வரும். அவ்வளோதான். டேன் இசட் அதேமாதிரி எழுதிக்கலாம். சைன் இசட் பை காஸ் இசட் ≠ 0. ஸோ இதை வச்சு நம்ம எழுதிடலாம். ஸோ இதே தான் இங்கேயும் ரைட்டுங்களா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ரிசல்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம சைன் காஸ் எல்லாமே எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனாக மாற்றிடலாம். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது லாகரிதமிக் ஃபங்க்ஷனாக மாற்றிடலாம். அப்போ எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிடலாம்? சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ அந்த லாஜிக்கில் இந்த இது கொடுப்பாங்க. ஓகேவா? இப்போ காஸ் இசட்டுக்கு நமக்கு தெரியும், இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரிங்க? காஸ் இசட் தெரியும், சைன் இசட் காஸ் கச் இசட்டுக்கும் தெரியும் நமக்கு. ரைட்டுங்களா? ஃபார் எவ்ரி இசட் பிலாங்ஸ் டு சி. ரைட்டுங்களா? அப்போ அதுமாதிரி காஸ் 2 இசட்னா இந்த இசட்டுக்குள் 2 இசட் போட்டுக்கலாம். அதுமாதிரி காஸ் கச் 3 இசட்னா இந்த 3 போட்டுக்கலாம். ஃபார் எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த ரிசல்ட் 2. சரிங்களா? இப்போ டேன் இசட்டு, டேன் கச் இசட்டு, சீக்கன் இசட்டு, சீக்கன் கச் இசட். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ். சரிங்களா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின், இப்போ சைன் ஐயோட வேல்யூ, காஸ் ஐயோட வேல்யூ இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? காசு -2 அந்த மாதிரி வேல்யூஸ் கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுடலாம்.
ஸோ ஐங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன நம்பராலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ட்ரூ. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? காஸ் ஐ, சைன் ஐ, டேன் ஐ, மைனஸ் ஐ எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சம்பளம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், சில ரிசல்ட் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் தான் ரொம்ப ஸ்டாண்டர்டு. அதாவது சைன் வர்ஸ் செட்டுக்கு லாகரதமிக் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கும், லாக் வச்சு எப்படி எழுதுகிறோம். சைன் வர்ஸ் செட்டு, காசின் வர்ஸ் செட்டு, டேன் வர்ஸ் செட்டு, அதே மாதிரி இங்கே சைன் கட்சி யூனிவர்ஸ் செட்டு, காஸ் கட்சி யூனிவர்ஸ் செட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான எம்சிக்யூ கொஷின்ஸ். சரிங்களா? ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில். ஸோ அதனால் ரொம்ப வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. டிஎன் செட்டில் கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ ஒன்றுமே இல்லைங்க, அந்த ஃபார்முலா வச்சே கொண்டு வரோம். இப்போ சைன் யூஸ் செட்டு அதை டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டு இதை இங்கே கொண்டு வந்துடுறோம். இப்போ சைன் செட்டுக்கு நம்ம ஃபார்முலா தெரியுமில்ல, சைன் செட்டுக்கு தான் சொன்னேன், இ பவர் ஐ செட் மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ செட் பை 2i. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம், இ பவர் ஐடபிள்யூவோட மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆயிரும்னா இப்படி வந்துடும். ஸோ இது வந்து என்ன ஆயிரும், 2 டைம்ஸ் ஸ்கொயர்னு நம்ம மாற்றிக்கலாம். அப்போ என்னது குவாட்ரடிக் ஈக்குவேஷனின் இ பவர் ஐ ஒமேகான்னு வந்துருச்சா. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் உங்களுக்கு 2 ரூட்ஸ் சால்வ் பண்ணுங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸும் ப்ளஸ்ஸை மட்டும் நீ எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு ஐ வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் என்ன செய்ய, டேக்கி லாக் எடுக்கிறீங்க. லாக் எடுக்கும்போது இந்த லாக் இ கேன்சல் ஐடபிள்யூன்னு வந்துடும். இங்கே லாகு ரைட்டுங்களா. இப்போ இந்த ஐ இங்கே வரும்போது 1/i மைனஸ் ஐ. சரிங்களா? இது ஒரு முக்கியமான ரிசல்ட். சரிங்களா? சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல இப்படி மாற்றுவாங்க. இந்த இடத்துல மைனஸ் போட்டாங்கன்னா இந்த இடத்துல இதை மாற்றி போடணும். சரிங்களா? அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயை வச்சு எழுதுவாங்க சில நேரத்தில். ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் செட்டுக்கும் இதே சேம் ரிசல்ட். ஸோ காஸ் இன்வர்ஸ் செட்டு டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். இதை இங்கே கொண்டு போகிறோம், காஸ் டபிள்யூன்னு வந்துடும். இப்போ காஸ் டபிள்யூக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். இப்போ ஒரு ஐடபிள்யூவெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். அவ்வளோதான். சால்வ் பண்ணால் 2 வேல்யூஸ் கிடைக்கும். அதில் 2ல் 1 மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் டேக்கிங் லாக் அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ ஈஸியான ஃபார்முலா. அதே மாதிரி டேன் செட் பாருங்கள். டேன் வர்ஸ் செட்டை வந்து டபிள்யூன்னு எடுத்துக்கலாம். இந்த டேன் வர்ஸ் அங்கே கொண்டு போய்க்கலாம். இது சைன் பை காஸ்ட்னு எழுதிக்கலாம். இப்போ சைன் டபிள்யூ ஃபார்முலா தெரியும், காஸ் டபிள்யூ ஃபார்முலா தெரியும். இந்த 2 கேன்சல் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வருது. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதே கான்செப்ட் லாஜிக் தான். இப்போ ஒரு ஐடபிள்யூவில் 2 பக்கம் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்போ மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். இதில் அந்த சைடு ஜஸ்ட் டிவிஷனில் கொண்டு போனாலே வந்துடும். இப்போ இதுக்கப்புறம் நான் இதை லாக் எடுக்கிறேன். 2iwன்னு வந்துடும். இங்கே லாக்னு போடுறோம். இந்த இடத்துல சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ஷனை பொறுத்து பண்ணுவோம். w 1/2iன்னு இருக்கும். ஓகேவா? இந்த i - 2 இப்படி இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு இந்த இடத்துல இதை நான் இந்த டேர்ம் மாறணும்னா என்ன அர்த்தம்னா ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கல் எடுப்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாக்கு m⁴n அப்படின்னா n log m எடுக்குமா, இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஆக்சுவலாக லாக் m⁻1னா என்ன அர்த்தம், அதாவது 1/m வந்து அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த இதை யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. ஸோ இதை வந்துருச்சு பாருங்கள், வந்திருக்கா. ஸோ என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த வந்தாச்சு. ஸோ நான் வந்து ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கேன். ரெசிப்ரோக்கல் போட்டால் அந்த மைனஸை இங்கே தூக்கி போடணும். ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கேன். இல்லை ரெசிப்ரோக்கல் இது என்னென்னா இந்த 1/iனா -iன்னு எழுதிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கேன். ஸோ ரெசிப்ரோக்கல் அதாவது இந்த மைனஸ் இங்கே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கலாம். அவ்வளோ இந்த மைனஸ் இங்கே கொண்டு போகும்போது ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கலாம். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் சீக்கன் இன்வர்ஸ் செட்டுக்கும் நீங்கள் ஈஸியாக டெரைவ் பண்ணிடலாம். சீக்கன் இன்வர்ஸ் செட்டுக்கெலாம் ஈஸியாக நீங்கள் டெரைவ் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த மாதிரி எழுதக்கூடாது. சீக்கன் இன்வர்ஸ் செட்னா 1/cos இன்வர்ஸ் செட்லாம் எழுதக்கூடாது. அது வேறு, இது வேறு. சரிங்களா? அப்படிலாம் எழுதக்கூடாது. ஸோ நம்ம ரியல் கேஸ்லேயே வராது. இப்போ கொசிக்கன் இன்வர்ஸ் எக்ஸ்னால் 1/sin இன்வர்ஸ் செட்லாம் எழுதிடக்கூடாது. இது வேறு, இது வேறு. சரிங்களா? இது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ட்ரூ கிடையாது. இப்போ அதேமாதிரி காட் இன்வர்ஸ் எக்ஸை வந்து இப்படிலாம் எழுதக்கூடாது. 1/tan இன்வர்ஸ் எக்ஸ்லாம் எழுதக்கூடாது. சரிங்களா? காட் எக்ஸுக்கு எழுதிக்கலாம், இன்வர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அது எழுதக்கூடாது. சரிங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியணும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன செஞ்சுதான் இருக்கா, இதை இங்கே கொண்டு போயிடும். இப்போ நம்ம சீக்கனுக்கு சைனில் காசில் மாற்றிட்டு காசு ஃபார்முலா எழுதி அப்படியே என்னது சால்வ் பண்ணால் நமக்கு கிடச்சிரும், சொல்யூஷன் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஜஸ்ட் ஐடியா தெரிஞ்சாலே போதும். நிறைய பேர் இது மனப்பாடம் பண்ணுவீங்க. இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேலையே இல்லைங்க.
ஸோ இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது, சிம்பிளானது தான். சரிங்களா? இதில் மனப்பாடம் பண்ணாலும் மைண்டில் நிற்காது. சரிங்களா? அதனால் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணிக்கிறேன், சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வெர்ட், காஸ் இன்வர்ஸ் செட், டேன் இன்வர்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணோம், லாகில் எழுதியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதே மாதிரி சைன் கட்சி இன்வர்ஸ் செட் இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதே சேம் லாஜிக் தான், அதே தான். இந்த டபிள்யூன்னு எடுத்துக்கலாம், இது இங்கே கொண்டு போகிறோம். இப்போ சைன் கட்சி டபிள்யூ ஹைபர்பாலிக் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், ஐ வராமல் வரும். சரிங்களா? அதே தான், இப்போ ஒரு இசட்டாலாம் ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போ டபிள்யூவில் இசட்டில் ஃபார்முலா கிடைக்கும், அதை சால்வ் பண்ணுறேன், அவ்வளோதான். வெயிட் டபிள்யூவே காணாமல் ஒரு 1 செகண்ட். இங்கே டபிள்யூவே வரல பாருங்க, 1 செகண்ட். ஆமாம், ரைட், கரெக்ஷன். இப்போ டபிள்யூ இது கரெக்டு. ஆமாம், இதெல்லாம் கரெக்டு தான். ஓகேவா? இப்போ டபிள்யூ லாக் எடுக்கும்போது இங்கே டபிள்யூன்னு வந்துடும். டபிள்யூக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டபிள்யூக்கு போய் சைன் கட்சி இன்வர்ஸ் செட்டு லாக் ஆஃப் செட் ப்ளஸ் செட் ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளானது தான். அதே தான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். காசு இங்கே டபிள்யூ போடணுமா, டபிள்யூ மல்டிப்ளை பை டபிள்யூ ஓகே. ஸோ இங்கே டபிள்யூன்னு வரும், டபிள்யூக்கு போய் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். காஸ் கட்சி இன்வர்ஸ் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் செட் ப்ளஸ் செட் ஸ்கொயர் மைனஸ் 1. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஆக்சுவலாக இது ஏதோ ஒரு டிஆர்பிலே கேட்ட ஞாபகம் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க இதெல்லாம். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே. நம்ம டேன் கட்சி செட்டு இதே மாதிரி எழுதிக்கலாம். அதாவது என்னென்னா இந்த மாதிரி எழுதிட்டு சைன் காசில் எழுதிக்கலாம். இங்கே தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ டபிள்யூ ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. டபிள்யூ மல்டிப்ளை பை இ பவர் டபிள்யூன்னு வந்துடும். அப்புறம் இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? டபிள்யூக்கு பதில் என்ன கொடுத்துடலாம், டபிள்யூ. ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன கரெக்ஷன் பண்ணியிருப்போம்னா இப்படி இருக்கும். இது இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க, இந்த மாதிரி லாக் எடுத்துட்டோம், இந்த 1/2 இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இது என்ன பண்ணுறோம்னா செட் மைனஸ் 1/s எப்படி எழுதுகிறோம், இப்படி எழுத முடியுமா? லாக்கு பவர் எப்படி மேலே கொண்டு போக முடியும்? அதாவது மைனஸ் 1 செகண்ட், இது செட் ப்ளஸ் 1/1 மைனஸ் செட்னு இருக்கு. கொஞ்சம் கரெக்ஷன் பாருங்கள். இப்போ இப்படி இருக்கா, எழுதியாச்சு. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே வந்து 2 டைம்ஸ் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் எடுக்கிறோம். இசட் மைனஸ் 1 கரெக்டாக தானே, -1 மைனஸ் இது இப்படி வந்துருச்சு. லாக் எடுக்கிறோம் 1/2. இது எப்படி எழுதுனே நானே தெரியல. ஆக்சுவலாக ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கோங்க, அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோம், ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கோமா. செகண்ட், மைனஸ் எல்லாம் எடுக்க முடியாது. லாக் மைனஸ், அந்த ஃபார்முலாலாம் போட்டு கொண்டு வந்துருக்குறோம். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது லாக் -1 இருக்குமா, ஸோ அது ஃபார்முலா போட்டு கொண்டு வந்து. ஆக்சுவலாக இது என்னென்னா இப்படி இருக்காங்க. ஸோ இப்படி இருக்குது. சரி, நான் மைனஸை காமன் எடுப்போம் வச்சுக்கோங்க. 2w லாக் ஆஃப், இந்த இடத்துல மைனஸை காமன் எடுக்கிறோம் வச்சுக்கோங்க. மைனஸை காமன் எடுத்தால் இப்படி இருக்கும். 1 + செட் பை செட் -1ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் இது மறுபடியும் ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். லாக் -1 ப்ளஸ் லாக் 1 + செட் -1ன்னு வரும். இப்போ லாக் -1க்கு
அதாவது இங்கே காம்ப்ளெக்ஸ் லாகிரிதம். சரியா, காம்ப்ளெக்ஸ் லாகிரிதம்னால ஸோ என்ன ஆயிரும்னா லாக் 1ஓட வேல்யூ 0 ஆயிரும். ஸோ அந்த இதில் 2π இல்லாமல் எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஒன்றும் பிரச்சனை வராது. நான் இங்கே ஒரு 2nπ இங்கே 2nπலாம் வரும். ஸோ அதனால் அதை விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை. 2w லாக்கு 1 + set/set - 1 வரும். இது என்னென்னு பாருங்கள், கொஞ்சம் கரெக்ஷனை பாருங்கள். 2w log of -1 - set இருக்கா. ஸோ இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த இதோட நிப்பாட்டிக்கோங்க. சரிங்களா, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ இதோட கூட நிப்பாட்டிக்கோங்க. -1 இருக்கா, மைனஸ் லாக் எடுத்துட்டோம். ஸோ இதோட கூட நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா, இதோட கூட நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ உங்களை இதுலேருந்து கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள். பார்ப்போம், இதுலேருந்து உங்களால் கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள். set -1 இல்லைன்னா அந்த 1 - செட்டு ப்ளஸ்ஸாக கூட மாற்றிக்கலாம். இது பண்ணுவோம். இந்த இருக்கா, இதை வந்து மைனஸால் மேலேங்களே பண்ணிப்போம். இப்போ என்ன ஆயிருன்னா set +1/1 - செட்டுன்னு வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம இதை எடுப்போம். இது இப்போது லாகிரிதம் எடுக்கும்போது 2w log of set +1 இப்போ கரெக்டாக வந்துருச்சுங்க. 1 - set. ஓகேவா, இப்போ w = 1/2 log of set +1/1 - set. சரிங்களா, ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்துடுச்சு. ஓகே 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 தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, காம்ப்ளெக்ஸில் நான் பேசிக்ஸ் நிறையா கொடுத்துட்டேன். நீங்கள் வீடியோஸ் ப்ளேலிஸ்ட்டில் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் கரெக்டாக எழுதி படிச்சுக்கிட்டே வாங்க. சரிங்களா, ஆக்சுவலாக டிஎன் செட்டு வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்தில் செகண்ட் வீக் எப்படியும் எக்ஸாம் போட்டுருவாங்க. சரிங்களா, அதனால் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா, அதனால் அப்படியே அசால்ட்டாக இருந்துடுறேன். நோட்டு போட்டு எல்லாமே நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக நோட்டு போட்டு எழுதி திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.